சரிப்பா, நல்லபடியாக போயிட்டு வாங்க. அம்மா பத்திரமா பார்த்துக்கிறங்க. சரிம்மா நேரம் ஆயிருச்சு. இப்ப கிளம்புனாத்தான் கால காலத்துல ஊருக்கு போக முடியும். டாடியே பேத்தியை நினைச்சு கவலைப்பட்டதெல்லாம் போதும். அதான் வீடியோ கால் இருக்காம்ல, அதுல பேசிக்கிறலாம். உங்களுக்கு குளு 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 குளுன்னு இருக்குமே, வாங்க போவோம். அத்தான் கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. அதெல்லாம் நல்லாவே கேக்குது. இது கனவா இல்ல நினைவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கனவா நினைவான்னு யோசிச்சிங்களா? ஏன் தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஊருக்கு வந்து மேடம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாருக்கு எப்படி தூக்கம் வரும்? அதெல்லாம் ஒன்றும் தூங்கல. நீ இந்த மாதிரி கால் பண்ணி பேச மாட்டியே, இன்னைக்கு என்னடா திடீர்னு கால் பண்ணிருக்கியேன்னு யோசிச்சேன். அதான் இது கனவா இல்ல நினைவான்னு தோணுச்சு. இல்ல, தாத்தாக்கு மூட்டு வலி இருக்குல்ல, அதான் சேஃபா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டீங்களா இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதுக்காக கால் பண்ணேன். ஓ, அப்ப மேடம் தாத்தாவை விசாரிக்கிறதுக்காக தான் கால் பண்ணீங்க. அப்ப நீங்க தாத்தாக்கெல்லாம் கால் பண்ணிருக்கணும். எனக்கு ஏன் கால் பண்ணீங்க? தாத்தா டிராவல் பண்ணதுனால பாவம் டயர்டா இருப்பாங்க. அதான் நீங்க வெட்டியா தானே இருப்பீங்க, உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கேட்டேன். என்ன சேஃபா போயிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்ததுல்ல? அடேங்க அப்பா. அப்புறம் உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? ஏன் நான் என்ன வாய் பேச முடியாதவளா என்ன? நான் அதெல்லாம் நல்லா பேசுவேனே. இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்றீங்க? நான் வெட்டா இன்னைக்கு பொழுதோட கூட பேசிட்டு இருப்பேன். ச்சே, இப்படி தெரிஞ்சிருந்தா கூட 2 நாள் இருந்துட்டு வந்திருப்பேனே. அத்தை தான் அதாவது சொல்லி இருக்க வைப்பாங்கன்னு பார்த்தா உடனே போயிட்டு வரோன்னு சொல்லவும் துரத்தி விட்டாங்க. நல்ல பல்ப் வாங்கிட்டீங்களா? பல்பா? பெரிய மொக்க பண்ணிட்டேன். ச்சே, நானும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அப்பத்தா கிட்ட சமாளிச்சு இருக்க வச்சிடலான்னு பார்த்தா எங்க போயிட்டு வரோன்னு சொன்ன உடனே அத்தையும் சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. வேற வழியே இல்லாம சோகமா கிளம்பி வந்தேன். என்ன பண்றது, ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்திருந்தா உன் கூட பேசிட்டே இருந்திருக்கலாம். நீங்க ஸ்டே பண்ணாம கிளம்புனதும் நல்ல விஷயம்தான். நீங்க போடுற மொக்க ஜோக்கெல்லாம் கேட்காம இருந்திருப்பேனே, அது வர சந்தோஷம். அடி பாவி, என்ன சொன்ன? மொக்க ஜோக் போடுறேனா? அப்ப நான் பேசுறது உனக்கு மொக்க போடுறது மாதிரி இருக்கு இல்ல? ஐயோ அத்தா, நான் அப்படி சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் சாரி பூரின்பாங்க. ஆமா, உனக்கு பூரி சுட தெரியுமா? என்ன பூரி சுட தெரியுமான்னு இப்படி கேக்குறீங்க? ஏன் திடீர்னு இந்த ஒரு கேள்வி? இல்ல, எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்ல கொஞ்சம் கோல்மால் பண்ணாலும் வெளியில போயினாலும் காலையில பூரி சாப்பிட்டு வந்துருவேன். வீட்லயும் அதே மாதிரி தான். அம்மா அப்பத்தானே எல்லாரும் எனக்கு வாரத்துல 2-3 நாளாவது பூரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல உனக்கு பூரி போட தெரியலன்னா எனக்கு கஷ்டமாயிடும் பாரு, அதுக்காக தான் கேட்டேன். அச்சச்சோ, நீங்க அந்த அளவுக்கு பூரி பைத்தியமா? சேச்சே, அந்த அளவுக்குலாம் பைத்தியம் இல்ல. பூரி வெறி என்ன வேணா சொல்லலாம். இதுக்கு நீங்க பைத்தியம்னே சொல்லிருக்கலாம். ஏய், யாரடி போன்ல? கேக்குறேன்லடி, என்ன ஊமை கொட்டைய மாதிரி இப்படி நிக்கிற? கக்க பக்கன்னு பொம்பளை புள்ள இப்படி உட்கார்ந்து திண்ணையில சிரிச்சுக்கிட்டு இருக்க. யாரடி போன்ல? யார்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க? அப்பதான் அது வந்து எவனோ ஒரு ஆம்பளை பையத்தை இம்புட்டு தூரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அதனாலதான் என்னை பார்த்தோன்னா பம்முற. யார் இந்த பையன்? யாரவன்? அப்பதான் யாரும் இல்லை அப்பதா, என் ஃப்ரெண்டு. பொய் சொல்லாதம்டி, ஃப்ரெண்டு கிட்டத்தான் இப்படி இம்புட்டு நேரமா உட்காந்து கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. உன்னைய பெத்தவளும் உள்ளக்கு என்ன செய்யறாங்க? முட்டை உரிக்கிறாங்களே. புள்ளைய இப்படி ரோட்ல உட்காந்து பேச விட்டுவிட்டு உள்ளக்கு அவங்க என்ன முடி செய்யறாங்க? காசுன்னு பொழுதா பொழுதனைக்கும் புருஷனும் பொண்டாட்டிக்கும் காசு பின்னாடி அலைகிறாங்களே. இந்த புள்ள என்ன ஏதுன்னு வந்து பார்த்து கவனிக்க தெரியுதா? அதெல்லாம் உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கண்ணுக்கு தெரியாது. நாளைக்கு நீ வீணா போய் நின்ற இன்னாரு பேத்தி இப்படி போயிட்டான்னு ஏன் பேர தானே இப்படி சொல்லுவாங்க? என் தலைமுறைக்கு உங்களை கட்டிக்கிட்டு நான் சாகணுமா? உங்களால நான் அசிங்கப்படணுமாட்டி? புள்ளையும் முகர கட்டையா? ஹலோ நிம்மி, என்னாச்சு? ஹலோ, என்ன ஃபோனை கட் பண்ணிட்டா? அத்தை மாமா யாரும் வந்திருப்பாங்களோ? சரி, ஓகே. இன்னைக்கு மேடமா கால் பண்ணி இவ்வளோ நேரம் பேசுனதே பெரிய விஷயமாச்சே. இப்படியே டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன மேனேஜர், என்ன ஆச்சு? என்ன நடக்குது ஷோரூம்ல? சார், நடந்துட்டு இருக்கிறது ஏதோ பெரிய பிரச்சனை தான் சார். ஆனா மேடம் ஒரு சாரி கேட்டா இதை சிம்பிளா என்னால முடிச்சு விட முடியும். ஆனா மேடம் சாரியே கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. அவளோட பிடிவாதம் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போதுன்னே தெரியல. அவ பண்ணின தப்புக்கு அவ சாரி கேட்க மாட்டாளாமா? ஆமா, மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் எங்க?
ஒர்க்கர்ஸ் யாருமே எங்களால் வேலை பார்க்க முடியாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆல்ரெடி மேம் அந்த பொண்ணையும் கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அந்த கோவமும் அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கு. இப்போ வாட்ச்மேனை அடிச்சதுனாலையும் இன்னும் கோவம் ஜாஸ்தியாகி பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார். கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவோம், இதை பெரிய லெவலில் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூனியன் லெவலுக்குலாம் போச்சுன்னா என்ன சொல்றதுனே தெரியல சார். ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அவளால் இன்னும் எவ்வளோ அசிங்கப்பட போறேன்னு தெரியல. என்ன பண்ணி தொலைகிறது? வாங்க வாங்க போகலாம். நீங்களும் வந்து வாட்ச்மேன் கிட்ட அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசி பாருங்க சார். கண்டிப்பாக ஏதாவது சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கும். இதை இப்படியே விட்டோம்னா சரியா வராது சார். என்ன பண்றது? வாங்க பாப்பா, பிரச்சனை வேணாம் பாப்பா. திடீர்னு வேலையை விட்டு போகணும்னு சொல்லிட்டா என் குடும்பமே சோத்துக்கு பிச்சை எடுக்கும் பாப்பா. முத்தண்ணே, திரும்ப திரும்ப இதே வார்த்தையே சொல்லாதீங்க. இரிட்டேட் ஆகுது. சோறு இல்லாம கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனா சுயமரியாதை இல்லாம ஒரு மனுஷன் வாழக்கூடாது முத்தண்ணே. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை. வேலை பார்க்க தான் வந்திருக்கமே தவிர நம்ம இங்க எதையும் எடுத்துட்டு போறதுக்காக வரல. பொய் சொல்லாம ஏமாத்தாம திருடாம வேலை பார்க்குற எந்த ஒரு தொழிலும் தப்பில்லை முத்தண்ணே. நீங்க செஞ்சதும் எந்த விதத்திலையும் தப்பில்லை. கீழே விழுக போனவங்கள தாங்கி பிடிச்சி அவங்கள காப்பாத்திருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வாட்ச்மேனுங்கிறதுக்காக கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் ஏழைங்க பாப்பா. நமக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம இருந்துக்கிறணும். முதலாளியை அடிச்சாலும் பிடிச்சாலும் பொறுத்து தானே போக வேண்டியது இருக்கு. அப்படி எந்த அவசியமும் இல்லைண்ணே. முதலாளிங்கன்னா அவங்க என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கெல்லாம் நம்ம பயந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. கரெக்டா சொன்னீங்கப்பா. நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். முதலாளி ஐயா, முத்து, எல்லாரும் என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. சௌமியா பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அதை நான் இல்லைன்னு சொல்றதுக்கோ அதை மறுத்து பேசுறதுக்கோ அவளை நியாயப்படுத்துறதுக்காகவோ நான் வரல. அவளுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல தான் வந்தேன். தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஐயா என்னங்க ஐயா, நீங்க போய் இந்த வேலைக்காரங்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஐயா தயவு செஞ்சு கையை கீழே போடுங்க ஐயா. அப்படி இல்லை முத்து, யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா உண்டு. அந்த இது இருந்தா தானே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சார், உங்க மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, நல்ல மதிப்பு இருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணாம ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? தயவு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க சார். ஆமா சார், தப்பு பண்ணது மேடம் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அவதான் பிடிவாதமா இருக்காளேப்பா. இவ்வளவு நாளா வேலை பார்க்குறீங்க, அவ குணம் உங்களுக்கு தெரியாதா? அதனால தானே நான் அவளுக்கு பதிலாக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னோட மன்னிப்பை நீங்க ஏத்துக்க கூடாதா? சார், தப்பு செஞ்சது யாரா வேணா இருக்கலாம், அதுக்காக யார் வேணா தண்டனை அனுபவிக்கலாங்கிறத நியாயப்படுத்துறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலம்மா. எல்லாரும் சரிசமம்னு நினைக்கிறவன் தான் நானும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. இவர் அந்த இடத்துல அவமானப்பட்டிருக்காருங்கிறதுக்காக என் மனைவி சார்பா நான் மன்னிப்பு கேட்குறேன், அவ்வளவுதான். சாரி சார், உங்க மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை. மேடம் வந்து முத்தண்ணன் கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா அதுவரை நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சாரி. இப்படி சொன்னா எப்படிமா? முத்து, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, முத்தண்ண சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ஏழையா ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும் சுயமரியாதையோட வாழ்றவங்க சார். எங்களுக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. என்னப்பா அப்படி பேசுறீங்க? முதலாளி வந்து பேசுறதுக்காவது மதிப்பு கொடுக்கலாம்ல? மேனேஜர் சார், ஐயா பேர்ல எங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாகவே இருக்குங்கிறதுனால தான் இதை நாங்கள் வெளியில கொண்டு போய் யூனியன் அளவுக்கு பெரிய பிரச்சனையா பண்ணாம ஷோரூம்லயே வச்சு முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இதை பெரிய விஷயமா நீங்க எடுத்து கொண்டு போயிடாதீங்க. சரி, உங்களோட கோரிக்கை எனக்கு புரியுது. நீங்க கேட்கறதும் நியாயமா படுது. அதனால நான் கண்டிப்பா சௌமியாவே வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சார், மேடம் எங்களை வேலையை விட்டு அனுப்புனாலும் சரி, மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு ஒரு நூல் கூட அசைய மாட்டோம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவ பண்ண தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போய் சௌமியா கிட்ட பேசுறேன். ஐயா, நான் பேசுறேன் முத்து. சௌமியாவையே உங்ககிட்ட நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. முத்தண்ணே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சார் சொல்றாருல்ல, மேடமை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஏன் பேசுறீங்க? சார் பார்த்துப்பாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. வார்ப்பு, நீ ரோட பெருசாக்குவியோ ஊரை சிறுசாக்குவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஏன் வீட்டு வாசல்ல இருக்கிற போஸ்ட் மரத்தை புடுங்குறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வந்த வழியை பார்த்துட்டு போயிரு. அப்படித்தான் உனக்கு மறுவாத. பாட்டி, நீ என்ன லூசா? போஸ்ட் மரத்தை புடுங்காம எப்படி ரோட பெருசாக்க முடியும்? ஏலே, அது ஏன் போஸ்ட் மரம்ட? அதை புடுங்குறதுக்கு உனக்கு யாரு ரைட் கொடுத்தது? அதை நீ தொடக்கூடாது. தொடாம பெருசாக்கிக்க.
என்ன என்ன நடக்குதுங்க? ஏ அத்தை கிழவி, என்ன அத்தை கிழவி, யார் இது? லைன் மேனுமுட்டி வேலை பார்க்க வந்திருக்காங்களாம். வேலை பார்க்க வந்த லைன்மேன்ட்டு உனக்கு என்ன வேலை? நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அதைத்தாம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரோட்ல பஸ் வண்டி போறதுக்கு சிரமமா இருக்குன்னு பாதையை பெருசாக்க சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா என்னடானா என்னைய வேலை பார்க்க விட மாட்டேங்குது. ஏ லூஸ் அத்தை கிழவி, லைன்மேனா அவங்க வேலையை பார்க்க விடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லைன் மேனு வந்தா கரண்ட் இல்லைன்னா கரண்ட போட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே. போஸ்ட் மரத்தை புடுங்க போறானா? அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கணும் அவனுக்கு? அதுவும் லாஜிக்கா தான் இருக்கு. ஹலோ லைன்மேன், நீங்க வந்தா லைனை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? எங்க அத்தை கிழவிட்டு எதுக்கு கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு போஸ்ட் மரத்தை புடுங்குறீங்க? நல்லா கேளுடி. நம்ம இடத்துக்குள்ள உள்ளத நம்மகிட்ட பர்மிஷன் கேட்காம புடுங்க வந்தா என்ன அர்த்தம்? ஏமா போஸ்ட் மரம் என்ன நீ வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்த போஸ்ட் மரமா? கவர்மெண்ட் போஸ்ட் மரமா? பாத்தியாடி, நம்ம இடத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றேன், அவன் கவர்மெண்ட் போஸ்ட் மரம்னு சொல்றியா? அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கனே? இங்கிட்டு தள்ளுங்கிட்டு நான் பாத்துக்கிறேன். நல்லா போய் கேளு. ஹலோ, நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து இந்த போஸ்ட் மரம் எங்க இடத்துல தான் இருக்கு. எங்க இடத்துல இருக்கிற போஸ்ட் மரம் எங்களுக்கு தான் சொந்தம்னு எங்க அத்தை கிழவி சொல்லுது. அதுல என்ன தப்பு இருக்கு? கவர்மெண்ட் இடத்துல எங்க விட்டு பொருள் இருந்தா சும்மாவா விடுவிய? அதே மாதிரி எங்க இடத்துக்குள்ள கவர்மெண்ட் பொருள் இருந்தாலும் நாங்க சும்மா விட முடியாது. இது நல்லா இருக்கே கதை. யாரை ஏமாத்த பாக்குற? சும்மா அதை பாக்குறேன் இதை நோண்டுறோம்னு சும்மா புடுங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா மேல ஏறி பாரு, இல்லைன்னா போஸ்ட் மரத்துல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். சரியான கிராக்கியல்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போல. என்னே லைன் பண்ணனே, என்னனே போஸ்ட் மரத்துக்கு பாயிண்ட் அவுட் பண்ணாம ஒரு வேலையும் பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கியே? வேலை பார்க்க விட்டா தானே பார்க்க முடியும். மேல ஏறி பவர் ஆஃப் பண்ணலாம், எந்த லைன் எங்க போகுதுன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ஒன்னும் விட மாட்டேங்கிறாங்க. இவங்க வீட்டுல தான் போஸ்ட் மரம் இருக்கு, அது எங்களுக்கு தான் சொந்தம். ஏன் மரத்துல நீ யாரு கை வைக்கன்னு விரட்டி விடுதுங்க. ஏக்கோ லூசு நடுவலிக்கா, என்னக்கா உளறிக்கிட்டு இருக்க? இது ஒண்ணு உன் போஸ்ட் மரம் இல்ல, கவர்மெண்ட் போஸ்ட் மரம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிற மரியாதை இல்லாம தான் இந்த பொம்பளை இப்படி நேரம் பேசிட்டு இருக்கா. சொன்னா புரியுது அவளுக்கு? கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னம்மா? ஓ, நீ மட்டும்தான் சர்வெண்ட்னு பீத்திக்கிற. நீ கவர்மெண்ட்டுக்கு சர்வெண்ட்னா நான் ஹோட்டலுக்கு சர்வெண்டியா? என்னமோ நீ மட்டும்தான் சர்வெண்ட்ங்கிறது மாதிரி ஓவரா பண்ற. ஆமையா, நீ கவர்மெண்ட்டுக்கு கீழே சர்வெண்டா வேலை பார்க்குற, நான் எங்க ஹோட்டலுக்கு சர்வெண்டா வேலை பார்க்குறேன். அதாயா பிளேட்ல எடுக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது, அந்த மாதிரி வேலை. எப்படி பார்த்தாலும் நீயும் ஒரு சர்வெண்ட், நானும் ஒரு சர்வெண்ட். நீ கவர்மெண்ட்டுக்கு சர்வெண்ட்னா நான் எங்க ஹோட்டலுக்கு சர்வெண்ட். சும்மா சர்வெண்ட்னு பீத்திக்கிட்டு தெரியாத, எங்களுக்கும் பேச தெரியும். அப்படி சொல்லுடியே மருமோளே, இருந்த வாரேன். யோ என்னைய ஆண் வாயை பொழந்துகிட்டு இருக்க? இந்த பொம்பளை சொல்லி புரிய வையா. ஐயோ இப்பதுங்களை என்ன சொல்லி புரிய வைப்பேன்? சரி கொஞ்சம் தள்ளுங்கனே, நான் பேசி பாக்குறேன். ஏக்கோ உன் வீட்டு வாசல்ல இருக்கிற பாதையை பெருசு பண்ணணுமா வேணாமா? பண்ணணும்டா, அப்புறம் வேணாமா? போஸ்ட் மரத்தை எடுக்காம எப்படிக்கா பெருசு பண்றது? ஏலே பாவாடா, அங்கிட்டு யாரு? மாமி யாரு? இந்த பாரு. என்னத்த பாக்க? இந்தடா இந்த வீட்டோட பத்திரம், இந்த வீட்டோட ரசீது, இந்த வீட்டோட பட்டா, எங்க குடும்பத்தோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு முதற்கொண்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப புரியுதா? இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த வீட்டை நீங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இந்த வீட்டை இருக்கிற சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் எங்களை சார்ந்தது. எங்களோட உரிமை இல்லாம எந்த பொருள் மேலையும் கை வைக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ். தெரியுதா? தனிப்பட்ட சொத்தை கவர்மெண்ட் பேரை சொல்லி யாரும் அபகரிக்க முடியாது. ரோடு இழுக்கிறதுனா நீங்க வெளியில போய் இழுங்க, ஏன் வீட்டு வாசல்ல வந்து வச்சுக்கிற வேலை வேணாம். ஏய் ஆத்தா, நான் இந்த ஊருக்காரந்தே, இந்த ஊர்ல பிறந்து வந்தேன். யாரை ஏமாத்த பாக்குற? உன் வீட்டுக்கும் வாசலுக்கு மட்டும்தான் உனக்கு பட்டா இருக்கு, ரசீது இருக்கு. இது ரோடு. ரோட்ல நீ பாட்டுக்கும் பொழுதா பொழுதனைக்கும் கூட்டுறதும் துடைக்கிறதும், ரோட்ல பாதி இடத்த உன் வீட்டுக்கு இழுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் சொத்து உன் சொத்தா போயிருமா? இதே இந்த ஊர்ல உள்ள பொம்பளைகளுக்கு பூரா வேலையா போச்சு. ஒழுங்கு மரியாதையா போஸ்ட் மரத்தை புடுங்கறத விட்டு ஒதுங்கி நில்லு. இல்ல உன் வீட்டையே நீ பாதையில தான் கட்டி வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு கேஸை போட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டிடுவேன். என்னடா சொல்ற? என்ன திமுற உனக்கு? கீராத்தா, திமுரு முல்ல கொழுப்பும் இல்ல. காலையில 5 மணிக்கு மாமியார் மருமகள் இருக்கிற விளக்க மாத்த சாயங்காலம் 8 மணி 7 மணி ஆனாலும் வைக்க மாட்டேங்கிறீங்க. ரோட்ல உள்ள மண்ணை பூரா வலிச்சு கூட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு மண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரோட்ல செடி வைக்கிறது, கொடி வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் வச்சு விட்டு எங்க இடம்னு ரோட பூரா உங்க இடமாக்கிட்டா எல்லாம் உங்க இடம் ஆயிருமா? அந்த ஆளு மட்டும் உள்ள போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்க, உன்னைய தூக்கி உள்ள வச்சு புறமாங்க வச்சு ஒழுங்கா இருந்துக்க. வேலை பார்க்க விட கவர்மெண்ட் சர்வெண்ட. என்னடா மிரட்டுற? ஏக்கோ நான் எதுக்குக்கா மிரட்ட போறேன்? எங்க அம்மாவும் இதே வேலையை தான் பார்த்து வச்சிருக்கு. இப்பத்தான் அதுக்கு 4 ரைடு கொடுத்துட்டு வந்தேன். அடுத்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல எவனும் 8 அடி பாதையாவே போடுறது இல்ல. அதை சுருக்கி 5 அடி பாதையா மாத்திடுறாங்க. உங்க வீட்டு வாசல்ல வைக்க வேண்டியதை பூரா ரோட்ல கொண்டு வந்து வச்சு ரோடும் எங்க வீட்டுக்கு சமம் தானே சொல்லிவிட்டா
எல்லாம் சரியா போயிருமா? இங்க பாரு, பேசாம ஒதுங்கி நின்றுங்க, இல்லைன்னா புடிச்சு உள்ள ஓட்டுருவாங்க. எது நடந்தாலும் நாங்க நடக்கிறத பாத்துக்கிறோம். லூசிச்சிருக்கி விர்ரி, உள்ள வை உட்கார்ந்தா எத்தனை மாசத்துக்கு கழிதிங்கன்னு தெரியல. நான் வேற சுகர் பேசன்றி, பல வருஷம் கழிச்சு இப்பத்தே என் மன்னவர் என்ன தேடி வந்திருக்காரு. நான் அவரோட சேர்ந்து வேலை வேணாமா? அதுக்கு இங்க ரோட்டை பெருசாக்குறாங்க, சிறுசாக்குறாங்க, என்னமோ ஆக்கிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்ம வீட்டுக்குள்ள போய் டிவி சீரியல் பாப்போம். அப்படி அங்க வலிக்கு. அப்ப நம்ம போஸ்ட் மரம் பத்திரம்லாம் இருக்கே கிழவி, அது கிடக்கு கழுத. வா நம்ம போய் தங்கமான புருஷன் பாப்போம். அப்படிங்கிற? ஆமாடி, மணி 2 ஆயிடுச்சுல்ல. வா தங்கமான புருஷன் போட்டிருப்பேன், போய் பாப்போம். சரி வா வா போவோம். ஐயோ, என்ன ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது? ஹலோ, சொல்லுங்க சார். எவ்வளோ நேரம்ப்பா பேசிட்டு இருப்ப? என்ன ஃபோன் பண்ணா டக்குன்னு பிக் பண்ண மாட்டியா? சாரி சார், ஒரு முக்கியமான காலில் தான். ரிப்போர்ட்டர் வேலைக்கு வந்தா மட்டும் பத்தாது, வெளியில நான் பெரிய ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. கற்பூர மாதிரி சும்மா கப்புன்னு இருக்கணும். கரெக்டா? சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. சரி ஓகே, நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே போய் அங்கே என்ன நிலவரம் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பார்த்து தெளிவாக ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இது வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆகுறது நம்ம சேனலாக தான் இருக்கணும். ஓகேவா சார்? எனி ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்ங்கிறத நாங்கள் இங்கேருந்தே சொல்லிட்டோன்னா அப்புறம் ரிப்போர்ட்டராக எதுக்கு வேலைக்கு வந்து சேர்றீங்க? போங்கப்பா, ஸ்பாட்டில் கிளம்பி போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு தானே மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறீங்க. சாரி சார், நான் உடனே கிளம்புறேன். உள்ள பசங்களாம் எள்ளுன்னா என்னையா இருப்பாங்கன்னு சொல்லி இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க. இவங்க என்னடானா சரியான தத்தியா இருக்கானுங்க. எல்லா சேனல்லையும் போட்ட பிறகுதான் இவங்க நியூஸ் போய் கலெக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஷியோ, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. என்னடி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிற? ஊராளுக நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து நின்ற இன்னாரு பேத்தின்னு என் பேரை தானடி சொல்லுவாளுக. உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. அவளுகளுக்கு பிள்ளைய பிறந்த நீ அசிங்கம் இல்லாம தெரியறிய. இத்தனை வருஷமும் நான் தானடி வளர்த்தேன். இப்படி அவன்ட்டையும் இவன்ட்டையும் திண்ணவெளி தெருவுலையும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு அவனே வளர்த்தேன். நல்லா தானடி வளர்த்தேன், நல்லா தானடி ஆளாக்குனேன். உன் ஆத்தாளோட சேர்ந்து இப்படி கெட்டு நாசமா போய் நிக்கிறியடி. எவன்டடி பேசுனேன்? எவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? போன குடும்பதல்ல, போன குடு குடும்பட்டி, போன குடிங்க. அப்பத்தா வேணாம் அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, வேணாம் அப்பத்தா. குர்றீங்கிறேன், குர்றி. மீ அப்பா என்னம்மா என்னாச்சு? வாடா நல்லவனே, ஊர் தலைவராக்க நீங்கல்ல. ஊர் தலைவரா இருந்து ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணா பத்தாது. சொந்த குடும்பத்திலையும் பெத்த பிள்ளைகளும் என்ன செய்யுதுங்கிறத கண்காணிக்கணும். என்ன மாமா, என்னாச்சு? ஏன் பிள்ளைய ரோட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய? தெரியல நிக்லி, நான் இப்பதான் வரேன். புருஷன் பெரிய ஊர் தலைவர்னு ஊருக்கு நாட்டாம ஒன்னே கிளம்பிடுறாரு. பொண்டாட்டி பெரிய தலைவின்னு அவங்களும் மோடு கட்டின வீடு 30 வீடும் சுத்தி வந்துட்டு வர்றாங்க. இப்படி ஊர் புறணியவும் ஊர் கதைகளையும் பேசிட்டு தெரியலையே. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுதாடா? அசிங்கம்னா என்னன்னு தெரியாத பயலும் சிரிக்கியல. இப்ப என்ன அசிங்கம் நடந்து வச்சுன்னு ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கிய? அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதுக்கு மேல நினைக்கிறதுக்கு என்னடா இருக்குன்னு? கையை மீறி போறதுக்குள்ள கண்காணிச்சு வீட்டோட அடக்கி வைக்கணும். டாக்டருக்கு படிக்க போறேன், வக்கீலுக்கு படிக்க போறோம்னு வெளியே தடவை அனுப்புன இப்படித்தாண்டா. பொழுதா உள்ள தடைக்கும் திண்ணையிலையும் தகத்தையிலையும் உட்காந்து சிரிச்சு போன் பேசிக்கிட்டு இருப்ப. எவன்கிட்டயோ உட்காந்து அது இதுன்னு கணச்சு சிரிச்சுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்க. எவனோ ஒரு ஆம்பளை பையதே எங்கிட்டு இழுத்துக்கிட்டு எங்கிட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா இவளுக்கு வீட்டுல ஒரு கால் கட்டை போட்டு வை. ஏதாவது ஒரு மாப்பிளைய பிடிச்சு கல்யாணத்தை முடிச்சு வை சொல்லிவிட்டேன். என்னது கல்யாணத்தை முடிச்சு வைக்கவா? ஏன் பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? உங்களுக்கு என் மகளுக்கு என்ன சம்பந்தம்? அவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு தெரியுதானே இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கே அப்படி? போது நிறுத்தல. இந்த போனு, இந்த போன்ல இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு முதல்ல பாரு. அப்பா யாராவது ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். அதுக்கு என்னப்ப இது ஒரு பஞ்சாயத்துன்னு பொம்பளை பிள்ளைய வாசல நிக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்கிய? பொம்பளை பிள்ளையில அந்த காலத்துல மாதிரி அடக்கி வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? என் மக டாக்டருக்கு படிக்கிறது கண்ணுக்கு உறுத்தி இருக்கும். அதான் இப்படி அதையும் இதையும் பட்டம் கட்டி விட்டுறதுக்கு வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற பிள்ளை மேல பழிய தூக்கி போடுறிய. போது நிறுத்துடி. அந்த போன்ல இருக்கிற நம்பரை பாரு, அப்ப தெரியும் உன் பிள்ளைய நான் பழிய தூக்கி போடுறேன்னா இல்ல அது எவனையும் இழுத்துட்டு போறதுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சான்னு. அம்மா, இன்னொரு முறை என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுன அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பா இந்தடம்மா போனு. ஏய் வீணா போன நாயே, உன்னைய கூட நினைக்காம என் பேத்தி முக்கியம்னு அவளுக்காக வந்து நான் நின்றுகிட்டு இருக்கேன். நீ என்னடானா இந்தா போனன்னு அவகிட்ட திரும்ப கொடுக்குற. அப்ப திரும்ப போய் அவங்கிட்டையும் பேசுன்னு சொல்லி விடுறியா? என் பிள்ளை எப்படி, என்னோட வளர்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைய பத்தி யாரும் தப்பா பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தடம்மா போனை பொடிடா. அப்பா
வீணா போனவனே, நான் நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா வரேன். எவனோ ஒரு ஆம்பளை பையிட்ட பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே நீ அவளை நம்பிக்கிட்டு விட்டேன்னா நாளைக்கு எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுவாட. உன்னோட அசிங்கம் போகாது. நம்ம தலைமுறைக்கு இன்னாரு பேத்தி இன்னாரு இவன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்கும்ட. உன் அப்பன் பேரு கெட்டு வீணா போயிரும்ட. எங்க புள்ள யாரு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் புள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுக்கு அசிங்கப்படுற ஒரு நிலைமையிலையோ அவங்க அப்பனை தலைகுனிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அவ உருவாக்க மாட்டான்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓஹோ, இம்புட்டு யாக்கியானம் பேசுறவ அந்த போனை வாங்கி செக் பண்ணி பாரு. அதுக்கு அவசியமே இல்லை. என் புள்ள நீங்க சொன்னது மாதிரி எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடையும் எந்த ஒரு தப்பான ஆள்கிட்டையும் பேசியிருக்க மாட்டான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த போனை வாங்கி நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் பார்த்தேன்னா அவன் மேல நான் சந்தேகப்படுறது மாதிரி ஆயிரும். என் புள்ள மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை வீண் போறது மாதிரி என் புள்ளையும் நடந்துக்க மாட்டா. அம்மாடி நீ உள்ள போடா. அப்பா, அதான் அப்பா சொல்றாங்கல்ல, நீ உள்ள போ. சரிப்பா. உன் புள்ளை என்னைக்கு நீ நம்புற, நாளைக்கு அவ எதுல கொண்டு வந்து உன்னை விட போறான்னு பாத்துக்கிட்டே இருட. இந்த பெத்தவ சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாரு. பொம்பளை பிள்ளைய தப்பே பண்ணியிருந்தாலும் அதை எங்கே வச்சு கேட்கணும், எப்படி வச்சு கேட்கணும், எந்த இடத்துல வச்சு பேசணும், 4 பேர் பார்க்க இப்படியா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த பிள்ளைய கூனி குறுகி போய் நிற்க வைப்ப. என் பிள்ளைய, அதுவும் வயசு பிள்ளைய இந்த மாதிரி இடத்துல நிற்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பேசுற பேசு. உன் மக மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அவங்க நீங்க படிக்க வச்சு ஆளாக்க போறோம்ங்கிற திமிர்லையும் பேசுறீங்களோ? நான் சொல்றது இன்னைக்கு புரியாது. என்னைக்காவது ஒரு நாள் படிக்க போறோம்னு எவ்வளவு ஒருத்தர வயலை இழுத்துட்டு வந்து நிப்ப. அன்னைக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கையிலதான் ஆத்தா பங்கச நம்மளை இப்படி சொன்னாலே அன்னைக்கே நம்ம சரி கட்டி இருக்கிறோங்கிற அக்கறை உனக்கு வரும்ட. அது வரைக்கும் நான் யாருங்கிறது உனக்கு புரியாது. நான் அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னைய. இத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த வரத்தை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாசமலர்களின் தோட்டமே.